அன்பு என்பது மனித மனத்தின் இயற்கை குணம் அல்ல. சுயநலம் என்பதுதான் மனித மனத்தின் இயற்கை குணம். ஒருத்தர் சொல்றாரு, இந்த ஆளுக்கு இதே வேலையா போச்சு, எல்லாரும் எதை சொல்றானோ அதுக்கு நேருக்கு மர பேசுறதுதான் இந்த ஆளுக்கு வேலை. அணில் இருக்குல்ல, அணிலுக்கு இருக்கிற ஒரு கிஃப்ட் குரங்குக்கு கிடையாது. அணிலுக்கு இருக்கிற ஒரு கிஃப்ட் குரங்குக்கு கிடையாது. என்னன்னு சொல்றேன் பாருங்க. குத்தாலத்துல பலாமரம் இருக்குல்ல, ஒரு மரத்துல ஒரு 20 பழம் 30 பழம் தொங்குதுன்னு வச்சுங்க. எது நல்ல கனிஞ்ச பழம் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு குரங்குக்கு தெரியாது. நல்ல பழுத்தது எது, காய் எது, நமக்கே தெரியாது. ஏன்னா நம்ம குரங்குல இருந்தா வந்தோம். நாமளே வாங்க தெரியாம வெண்டைக்காய் வாங்கிட்டு வாங்குன்னு வாங்குறதெல்லாம் நம்ம வாழ்க்கையில பார்த்தது இல்லையா? ஒருத்தன் தெருவுல போகும்போது வெண்டைக்காய உடைச்சு போட்டுக்கிட்டே போனான் தெருவுலயே. ஒருத்தன் கேட்டான், ஏன் ஒரு வெண்டைக்காய் உடைச்சு போட்டு போனார்? உடைக்காம வாங்கினா பொண்டாட்டி திட்டுறா, உடைச்சா கடைக்காரன் திட்டுறான், அதனால கடையில வாங்கிக்குவார் 1 கிலோ. வழியில ஒரு பாட்டுக்கு உடைச்சுக்கிட்டே போனாதான் வீட்டுல அவருக்கு திட்டு வாங்காம இருப்பார். இந்த பரிதாபம் தேவையா? நமக்கு வெண்டைக்காயை எப்படி வாங்கணும்னு தெரியல. பலாப்பழத்துல எது நல்ல பழம், பிரமாதமான பழம் நமக்கு எப்படி தெரியும்? பியூட்டி சொல்லட்டுமா, படைப்புல, இறைவனுடைய படைப்புல அணிலுக்கு தெரியும். அணிலுக்கு தெரியும் எது பிரமாதமான பழம் அப்படின்னு. அது இத்தனோண்டு பாவம் 1.5 ஜான் இருக்கும் அணில். அது அப்படி இப்படி ஓடியாந்து ஒவ்வொரு பழமா மொந்து பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பழத்தை பார்த்து கடிக்கலாம்னு வாய் வைக்கிற வரைக்கும் குரங்கு உட்கார்ந்துருக்கும். ஒண்ணு தேடாது, நம்மளால எல்லாம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு உட்கார்ந்துருக்கும். அந்த அணில் கடிச்ச உடனே அங்கேருந்து நல்லா அந்த வீடியோ இருக்கு, பட்டு 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 மூஞ்சில் அடிக்கும். பாவம், எவ்வளவு நேரம் அணில் அடி வாங்கும்? பட்டு 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 பட்டுன்னு அந்த அணில் மூஞ்சில் அடிச்ச உடனே ஒரு எல்லைக்கு அப்புறம் அணிலால தாக்கு பிடிக்க முடியாது. அது பயந்துகிட்டு ஓடின உடனே அந்த பலாப்பழத்தை பறிச்சு கீழே போடும். ஏன்னா அது தானா திங்காது, அண்டுக்கோ கீழே காத்திருக்கு. இதுங்க எல்லாம் திங்கிறதுக்கு ஒவ்வொரு அணிலா எதை செலக்ட் பண்ணுதோ அதையெல்லாம் பறிச்சு கீழே போட்டு இதுங்கெல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இப்ப நான் என்ன கேட்கிறேன், நீ குரங்குக்கு இந்த அறிவை இந்த கடவுள் கொடுத்திருந்தாருன்னா அது பாட்டுக்கு பழுத்து திட்டு பேசாம போயிருக்கும். கஷ்டப்பட்டு அணில் கண்டுபிடிக்குது, அதை குரங்கு கொள்ளையடிக்குது. கஷ்டப்பட்டு ஒரு பறவை மீன் பிடிச்சிட்டு வருது, அதை சீக்கள் கொள்ளையடிக்குது. இப்ப படைப்பினுடைய ரகசியம் கருணை உடையதா, அன்புடையதா? அப்ப அன்பு என்பது நேச்சுரலா இருக்குமானா எல்லா உயிருக்குமே இருக்கணுமே. உண்மை சொல்லட்டுமா? இப்போ அப்ப இவ்வளவு நேரம் போய் சொன்னியான்னு கேட்காதீங்க, உண்மை சொல்லட்டுமா? என்ன, அன்பு என்பது மனித மனத்தின் இயற்கை குணம் அல்ல. சுயநலம் என்பதுதான் மனித மனத்தின் இயற்கை குணம். அறிவுதான் உங்களுக்கு அன்பை உண்டாக்க முடியும். என்னை போல் வாழுகிற உரிமை அவனுக்கும் இருக்கிறது என்ற அறிவு வந்தால் மட்டும்தான் உலகத்தில் எல்லோருமே அன்பாக இருக்க முடியும். அன்பு என்பது மனிதனுடைய இயல்பான சுபாவம் அல்ல. ஒருத்தர் சொல்றாரு, இந்த ஆளுக்கு இதே வேலையா போச்சு, எல்லாரும் எதை சொல்றானோ அதுக்கு நேருக்கு மர பேசுறதுதான் இந்த ஆளுக்கு வேலை அப்படின்னு. தப்புங்க, உண்மையை தேடணும். அன்பு இயல்பான சுவாபமா இருந்தா உலகத்தில் இருக்கிற எல்லா உயிருக்கும் இருக்கணும். எங்க தெரியுமா உண்டு? அதோட பரம்பரைக்கு உண்டு. தாம் பரம்பரை திங்கணும்னு நினைக்கும், ஆனா அடுத்த இன்னொரு இனத்தை சாப்பிடுறத அது அலோவ் பண்ணாது. அப்ப அறிவு வளர வளரதான் இந்த உலகத்துல அதிக அன்பா இருக்க முடியும். உங்களுக்கு டவுட் இருந்தா இப்ப ஒரே வார்த்தையில விளக்கட்டுமா? இந்த உலகத்திலேயே அதிக அன்போடு இருந்தவர் அறிவாளி என்று அழைக்கப்பட்ட புத்தர் மட்டுமே. புத்தர் தான் கருணையா இருந்தார், உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்கள் மேலேயும் கருணையா இருந்தார். அன்பானவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் செய்த வன்முறையை விட, அன்பானவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் செய்த வன்முறையை விட அறிவானவர் என்று சொல்லப்பட்ட புத்தர் காட்டிய அன்பும் கருணையும் தான் மிக அதிகம். அப்ப உலகத்துல அன்பை விட அன்பு உண்டாகணும் அப்படின்னா அறிவு வந்தாதான் அன்பே உண்டாகும். அறிவு வந்தா மட்டும்தான் அன்பே உண்டாகும். அந்த அறிவு உங்களுக்கு எப்படி வரும்? புத்தகங்களை தேடி பலருடைய அறிவை நாம சேகரிக்கிற போது நமக்குள்ள கேள்வி எழுந்து, கேள்விக்கு பதில் எழுந்து, பதில் அனுபவமாக மாறி அந்த சிந்தித்தல் பிறகு நடைமுறைக்கு வருகிற போது நமக்குள்ளிருந்து அறிவு கொப்பளிக்கும். அறிவு கொப்பளிச்சுட்டா எல்லா உயிரையும் நல்லா நடத்தணும் அப்படின்னு நினைப்போம். அதனாலதான் படி 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 எல்லாம் படி, புத்தகத்தை படி, அதை படி, இதை படி, திருப்பி திருப்பி சொல். படிக்காது படிக்காது, படிச்சுடாது, படிச்சுட்டா எல்லாம் கேள்வி கேட்பாங்க, படிச்சுட்டா எல்லாம் வளர்ந்துருவா, படி.